நீட் எக்ஸாமினுடைய மார்க் டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்கின நிறைய மாணவர்கள் எக்ஸாமினேஷன் டே அன்னைக்கு ஓஎம்ஆர் பேப்பரில் செய்கிற சில தவறுகள்னால தங்களுடைய மதிப்பெண்களை இழந்து போகிறாங்க. ஆக்சுவலாக ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி ஷேட் பண்ணுறது அண்ட் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் சில காமன் மிஸ்டேக்ஸை நிறைய பேர் செய்கிறாங்க. அந்த காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் என்னுடைய இந்த 13 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாணவர்கள் நம்மக்கிட்ட சொன்ன நிறைய முக்கியமான விஷயங்களை பேஸ் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டை கரெக்டாக எப்படி ஷேட் பண்ணுறது, இம்ப்ராப்பர் ஷேடிங் என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஷேட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக, நீட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக, ஜேஇ எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இனி வருகிற நாட்களில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்தபடி நீட் எக்ஸாமினேஷன் ஒரு பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் நடக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு தேர்வு முறையாக இருக்குது. இதில் ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண், சரியாக நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஒருவேளை அந்த கேள்விக்கு நீங்கள் தவறாக பதில் அளிச்சிருக்கீங்க அப்படின்னா -1 மார்க் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே நமக்கு மாணவர்கள் கரெக்டாக ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 45வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அங்கே போய் ஷேட் பண்ணும்போது 45ல் சிக்கு பதிலாக பியில் ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வர வேண்டிய 4 மார்க்கும் நமக்கு போயிடுது. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த 4 மார்க்ஸ் போகுது அப்படிங்கிறதையும் மீறி இன்னொரு மார்க், நெகட்டிவ் மார்க்கிங்கும் போகுது. ஸோ வி ஆர் லூசிங் 5 marks there இந்த பர்டிகுலர் கொஸ்டின். அப்போ தவறாக ஷேட் பண்ணுற நிறைய இடங்களில் 5 மார்க்கை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா இழக்க வேண்டியிருக்கு. கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சு தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா நிறைய மாணவர்கள் இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டினுடைய ஒரு சாம்பிள் காப்பி. நீட் எக்ஸாமினேஷன் டெம்ப்ளேட் இந்த மாதிரி இருக்காது. பட் இதே மாதிரி 180 கேள்விகள் அதில் இருக்கும். சரிங்களா? அந்த 180 கேள்விகளில் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு கேள்வி அப்படின்னா அதில் 4 ஆப்ஷன் ABCD அப்படின்னு இருக்கு. யூஸ்வலாக மாணவர்கள் எப்படி ஷேட் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு கேள்விக்கு சரியான ஆன்சரை கண்டுபிடிச்ச உடனே அந்த இதில் கரெக்டாக ஷேட் பண்ணிடுவாங்க. இது ஒரு பேட்டர்ன். ரெண்டாவது, இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல டாட் மட்டும் வச்சுட்டே வருவாங்க, கடைசியாக ஷேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாமினேஷன் அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் 180 கேள்விகளில் எவ்வளோ கொஷின்ஸ் அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் வரிசையாக ஷேட் பண்ணுவாங்க. இது 2வது ரகம். இதில் எது சரி தப்புங்கிறதையும் நான் சொல்கிறேன். 3வது இன்னொரு ரகம் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டேன், நான் ஃபிசிக்ஸை ஷேட் பண்ணிடுறேன். கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டேன், கெமிஸ்ட்ரியை ஷேட் பண்ணிடுறேன். பாட்னி முடிச்சிட்டேன், அதை நான் ஷேட் பண்ணிடுறேன். இப்படி போகிற சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நான் ஒரு 10-15 கொஷின் நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன், அதை நான் ஷேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த 4 பேட்டர்னில் நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதில் எது பெஸ்ட் மெத்தடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு சொன்ன 2 மெத்தட் தான். ஒன்று, நீங்கள் ஃபிசிக்ஸை முடிச்சிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் 45 கொஷின்ஸில் நீங்கள் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் ஷேட் பண்ணுறது பெஸ்ட் மெத்தட். இல்லை அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 அல்லது 15 கேள்விகளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்ச உடனே அதை நீங்கள் ஷேட் பண்ணுறது அப்படிங்கிறதா ப்ராப்பராக இருக்கும். இப்போ எப்படி ஷேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரிங்களா? யூஸ்வலாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நீட்டில் 180 கேள்விகள் இருக்குல்ல. அப்போது 180 கேள்விகளுக்கு 3 மணி நேரம், 180 நிமிடங்கள் தான் இருக்குது. ஒரு கொஷனுக்கு 1 நிமிஷம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 1 நிமிஷத்தில் நீங்கள் இந்த கொஷனுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சி, இப்போ உதாரணத்துக்கு 48th கொஷனுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை ஷேட் பண்ணுறதுக்கு இன்கேஸ் நீங்கள் 2 செகண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் 720க்கு 720 எடுக்கணும்னா 180 கேள்விகளும் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ 360 செகண்ட்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணுவீங்க ஃபார் ஷேடிங். இப்போ 360 செகண்ட்ஸ்னால் மினிட்ஸில் பார்க்கும்போது 6 நிமிஷம் ஆகும். ஸோ 5 to 6 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் உங்களுடைய எக்ஸாமினேஷன் டைமில் இருக்கிற இதுதான். ஸோ இதுக்கு தனியாக டைம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த 180 மினிட்ஸ்லேயே நீங்கள் இதையும் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா பிளான் பண்ண வேண்டியிருக்கு. ஒருவேளை ஷேட் பண்ணுறது 2 செகண்டை விட நம்ம ஒரு 6 செகண்ட்ஸ் இல்லை 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 5 செகண்ட்ஸ் நீங்கள் ஷேட் பண்ணுறீங்க, அவ்வளோ ஆகாது. ரொம்ப பொறுமையாக பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து அதை நீங்கள் ரொம்ப கவனம் எடுத்து மெனக்கெட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 செகண்ட்ஸ்னால் 900 செகண்ட்ஸ் ஆகும் டோட்டலாக 180 கொஷின்ஸை ஷேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு ஆகக்கூடிய நிமிடங்கள் அப்படிங்கிறது 15 நிமிஷங்கள் ஆகுது. ஸோ 5 மினிட்ஸா அல்லது 15 மினிட்ஸா அப்படிங்கிறத நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா டிசைட் பண்ண போகிறீங்க. இதை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது, எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத எழுதுங்க.
பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் OMR ஷீட்டில் ஷேட் பண்ணி எழுதுங்க. 2 மணிக்கு ஒரு எக்ஸாம் ஆரம்பிக்கிறீங்கன்னா 5 மணிக்கு அந்த எக்ஸாமை முடிக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் அதுக்குரிய ஆன்சர், ஷேடிங் எல்லா ப்ராப்பரையும் எல்லா ப்ராசஸையும் அதே 3 ஹார்ஸில் நீங்கள் முடிக்கிறீங்களாங்கிறத செக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் ஷேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போது சில காமன் மிஸ்டேக்ஸ் நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட வந்து சார் இந்த இதனால தான் எனக்கு மார்க் போயிடுச்சு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ தட் இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட் எழுதுறாங்க, எஸ்பெஷலி இஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெஷர்ஸ், மறக்காமல் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க. பிகாஸ் ரிப்பீட்டர்ஸ்க்கு இது நல்லாவே தெரியும். பட் ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா டபுள் ஷேடிங். இப்போ வந்து இது எங்கே நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 150 கேள்வியும் கடைசியாக ஷேட் பண்ணுறேன் அப்படின்னு வர இடத்துல, அல்லது நான் ரொம்ப முடிச்சுட்டு கடைசியாக நான் வந்து இப்போ 100 கொஷின் அட்டன் பண்ணியிருக்கேன், அதை நான் ஷேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு 2 மெத்தடில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அது எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 105 அப்படிங்கிற கொஷனுக்கு வந்து ஆப்ஷன் ஏன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டாட் வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மேபி அவங்களுக்கு டைம் கிடச்சிருக்கும், அல்லது யோசிச்சு பார்த்துருப்பாங்க, இல்லை அந்த ஆன்சர் இல்லை சி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கும் ஷேட் பண்ணியிருப்பாங்க, இங்கேயும் ஷேட் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு இன்ட்டு மார்க் போட்டு வச்சுருப்பாங்க. இது ஈவன் மார்க் டெஸ்ட்லேயே நம்ம பசங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்களும் கூட ஒரு வேளை பண்ணியிருந்திருக்கலாம். இதை வந்து டபுள் ஷேடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டபுள் ஷேடிங்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போது இது வந்து தவறான பதில் அப்படின்னு தான் எடுத்துக்குவாங்க. நீங்கள் ஏன்னா ஒருவேளை சி கரெக்டாகவே இருந்துச்சுன்னா கூட, இஃப் த ஆன்சர் சி அப்படிங்கிறது தான், சி தான் கரெக்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட, சின்ஸ் யூ ஹாவ் மேட் அ மிஸ்டேக் ஹியர் 105 நீங்கள் ஷேட் பண்ணியிருக்கிறதுனால டபுள் ஷேடிங் எடுத்துப்பாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் தான் நமக்கு வந்து சேரும். ஸோ அப்போது இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுங்கிறது நல்லதுங்க. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான மிஸ்டேக் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டபுள் ஷேடிங்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டாட் மட்டும் வச்சுருப்பாங்க, ஆனால் கரெக்டான ஆன்சரை ஷேட் பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஆனால் டாட் இருக்கும். இதுவும் அந்த சர்க்கிளில் அந்த பபிளை லைட்டாக மறைச்சிருக்கிற மாதிரி, லைட்டாக கவர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்படி இருந்துச்சுனாலும் இதையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டபுள் ஷேடிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது நல்லது. அடுத்ததாக இம்ப்ராப்பர் ஷேடிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ரெண்டு பிக்சர் பாருங்கள். 105ல் இந்த சர்க்கிள், ஆக்சுவலாக இந்த சர்க்கிளை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ரவுண்ட் பண்ணணும் இல்லைங்களா? இதை ஃபுல்லாகவே ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இதுக்குள்ளே நம்ம ஷேட் பண்ணணும். இப்போ இந்த இதை பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்குது. சில நேரங்களில் அந்த சர்க்கிளை விட்டு வெளியவே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஷேட் பண்ணுறோங்கிற பேரில் ஷேட் பண்ணி வச்சுருவோம். ஸோ இப்படி ஷேட் பண்ணாலும் அது இம்ப்ராப்பர் ஷேடிங் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது நல்லது. சரிங்களா? அப்போ ப்ராப்பரான ஷேடிங் எப்படி தான் சார் இருக்கணும், கரெக்ட் ஷேடிங் மெத்தட் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு 50th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி அப்படின்னா அந்த சர்க்கிளை விட்டு வெளியவும் போகக்கூடாது, சர்க்கிளை ஃபுல்லாக கவர் பண்ணவும் செஞ்சுருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் அப்படின்னா கரெக்டான மெத்தடாக இருக்கும். அடுத்து 51 மேபி ஸ்லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் சர்க்கிளை விட்டு வெளியே போகக்கூடாது, சர்க்கிள் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் சி, இது ஆப்ஷன் டி. ஸோ அந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சரோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி போடுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எங்கே நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடில் காட்டுறேன் பாருங்களேன். எஸ், இப்போது 55th கொஸ்டின் நான் வந்து அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா 55th கொஸ்டினுக்கு நேராக போய் ஷேட் பண்ணுறதுக்கு பதிலாக அவசரத்தில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா 54th கொஸ்டினுக்கு ஷேட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த கொஸ்டின் நாங்கள் ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல செஞ்ச அந்த ஒரு மிஸ்டேக், அதை நமக்கு சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி வர நிறைய கேள்விகளை அது பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ், காமன் மிஸ்டேக்ஸ். சரிங்களா? ஸோ அப்போது இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எவ்வளோ டைம் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பர் ஷேடிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஸ்லைடில் காமிச்சிட்டேன். ஸோ ப்ராப்பராக ஷேட் பண்ண பழகுங்க. இப்போ நமக்கு இருக்கிறது ஒரு 10-12 நாள் நம்ம கையில் இருக்குது. இந்த டைமில் உங்களுடைய டைமிங்கை கால்குலேட் பண்ணுங்கள். OMR ஷீட்டில் ஷேட் பண்ணி மார்க் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நீங்கள் எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டபுள் ஷேடிங் பண்ணுறதை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். ஒயிட்னர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, யூ ஷுட் நாட் யூஸ் தட். யூ ஷுட் நாட் மேக் மிஸ்டேக். இங்கே வந்து நம்ம ஒரு கேள்விக்கு தவறான பதிலை கொடுத்து அதில் மார்க் போகிறதுங்கிறது வந்து இட்ஸ் ஓகே, அக்செப்டபிள்.
ஆனால் நம்ம ஷேட் பண்ணுறதுல கேர்லெஸ் மிஸ்டேக்காக நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு அதனால் மார்க் போய் அதனால் நம்மளுடைய ரேங்க் அடி வாங்கி நமக்கு சீட்டு கிடைக்காம போகிறது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நமக்கு வரக்கூடாது. ஸோ அப்போது உங்களுடைய ஷேடிங் மெத்தடுங்கிறது ப்ராப்பராக இருக்கணும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒரு வேளை ஓஎம்ஆர் ஷேடிங்கில் வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஒருவேளை சாம்பிள் ஓஎம்ஆர் எனக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போடுங்க. நம்மளுடைய சாம்பிள் ஓஎம்ஆர் பிடிஎஃபை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டு கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அவாய்ட் பண்ணலாம், மிஸ்டேக்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வருகிற நீட் தேர்வில் முக்கியமாக இந்த ஓஎம்ஆர் ஷேடிங்கில் தவறுகள் செய்யக்கூடாது. அதன் மூலமாக அவருடைய மதிப்பெண்கள் பறிபோகக்கூடாது. அண்ட் உங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் கிடைக்கணும், நல்ல சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.